இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Mparivahan அப்படின்ற மொபைல் ஆப் பற்றி தான். இது நம்மளோட கவர்மெண்ட்டோட ஆப். இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சியை ஃபெச் பண்ணி இந்த ஆப்பில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை வெளியே போகும்போது டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சியை பேப்பர் காப்பியாக கொண்டு போகணும் அப்படின்ற நீட் கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் இருக்கிற இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஆர்சியை நீங்கள் போலீஸ்கிட்ட காமிச்சிங்க அப்படின்னா அவங்க அதை ஆத்தென்டிக் ப்ரூஃபாக எடுத்துக்குவாங்க. ஸோ அதில் எப்படி இந்த ஆப் மூலமாக அதை ஃபெச் பண்ணி எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஆப்போட ப்ளே ஸ்டோர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணோன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஒரு மெனு பார் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டோன்ட் ஹாவ் அக்கௌண்ட் சைன் அப்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒரு ஓடிபி மெசேஜ் நம்ம மொபைலுக்கு வருது, அதை என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட நேம் கேட்குறாங்க. ஸோ அது கொடுத்து சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சைன் அப் பண்ணிட்டோம். இப்போ எப்படி விர்ச்சுவல் ஆர்சி விர்ச்சுவல் டிஎல் எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் இந்த டேஷ்போர்டில் கீழே கிரியேட் விர்ச்சுவல் ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்சி நம்பர் என்டர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ உங்களோட வெஹிக்கிள் நம்பரை இதில் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வெஹிக்கிள் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணோடனே உங்களோட ஆர்சி ஃபெச் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் விர்ச்சுவல் ஆர்சின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட சேசிஸ் நம்பரும் என்ஜின் நம்பரும் கேட்குறாங்க. அதோட லாஸ்ட் 4 டிஜிட் கேட்குறாங்க. இது உங்களோட ஆர்சியில் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட லாஸ்ட் 4 டிஜிட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்ஸ் வெரிஃபை பட்டன் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது, கோ டு டேஷ்போர்ட் டு செக் யுவர் ஆர்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சி டேஷ்போர்டில் நம்மளோட ஆர்சி ஃபெச் ஆகி வந்துடுச்சு. இதே மாதிரி தான் டிரைவிங் லைசன்ஸ்க்கும் இந்த கிரியேட் விர்ச்சுவல் டிஎல் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்பாங்க. அது கொடுத்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கொடுத்தோன்னே நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வந்துடுது. இதே மாதிரி ஆட் டு டேஷ்போர்ட் ஃபார் விர்ச்சுவல் டிஎல் கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா இதே மாதிரி டேஷ்போர்டில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் ஆட் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டில் உங்களோட ஆர்சி டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே ஃபெச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இப்போ உங்களோட போலீஸ் யாராவது கேட்குறாங்க, உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஆப்பில் இந்த இருக்குல்ல கிளிக் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னாவே அவங்க வெரிஃபை பண்ணிப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆர்சியை ஷேர் பண்ணிக்கிறதுக்குரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்சி கிட்ட இந்த ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வேறு யாராவது உங்கள் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆர்சி அனுப்பணும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி அவங்களோட மேக் ஷேர் அவங்களும் இந்த பாரிவாகன் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ எவ்வளோ நாளைக்கு அப்படின்ற டூரேஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஷேர்டு ஆர்சி அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஷேர் ஆயிரும். அவங்க எப்படி அந்த ஷேர்டு ஆர்சியை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ ரிசீவர் எண்டில் அவங்க டேஷ்போர்டில் இந்த மெனு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இங்கே ரிசீவ்டு ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா இந்த ரிசீவ்டு ஆர்சிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ண அந்த ஆர்சி இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் அனுப்பின இந்த ஆர்சியை அவங்க வியூ பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி டிஜிலாக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் உங்களோட ஆர்சி டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் இல்லை, உங்களோட மார்க் ஷீட், ஆதார், பேன் சொல்லிட்டு நிறையா சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஃபெச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஆப் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நம்மளோட சேனலில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் போய் கண்டிப்பாக பாருங்கள். மற்றவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.